ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிப்பாங்க, நம்ம ஆங்கிலத்திலையும் படிக்கணும் தமிழ்லையும் படிக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான பெனிஃபிட் நமக்கு நிறைய அதிகமாக இருக்குது. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, வேலம்மாள் நெக்ஸஸ். பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா எப்படி தமிழில் எழுதுறது. ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல் வார்த்தை, நம்ம யூஸ் பண்ணுற டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு பாலிட்டியில் ஒரு வேர்டு இருக்குது. தமிழில் அப்படியே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, ஒரு டெக்னிக்கல் வார்த்தை கிடையாது. ஸோ ப்ரைவேசின்ற வார்த்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு சொன்னால் புரியும், தனியுரிமை, தனியார் உரிமை, அந்தரங்க உரிமைன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே போடலாம். தமிழில் அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த வேர்டு ஆப்டாக போகணுன்ற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்ன எழுதலான்றது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்குது. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்கு ஏதாவது நம்ம திருத்தி தருவாங்களா பேப்பர்னு கேட்டால் தமிழில் எழுதுகிற வார்த்தைகள் நான் சொன்ன இந்த பிரைவேசின்ற ஒரு வார்த்தை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இன்னொன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுகளின் நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்போம். ஸோ மொழி பெயர்த்து எந்த வார்த்தையை போடணுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தயக்கமே பட தேவையில்லை. ஆங்கிலத்தில் நம்ம எழுதுறதுனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளோட வேலை கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணுமே தவிர்த்து சரியான செந்தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி எழுதினாலும் திருத்துறவங்களுக்கு புரியாது. ஸோ பிக் டேட்டா அப்படின்ற வார்த்தையை பெருந்தகவல் நம்மளால் எழுத முடியாது. பெருந்தகவல் எழுதிட்டீங்கன்னா பிக் டேட்டான்னு பிராக்கெட்ல வேற போடணும். ஸோ ரிசோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு, சமச்சீர் கல்வி புத்தகங்கள், போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ், போதுமான பின்னாடி கலைச்சொற்கள்னு அழகாக கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. நான் முதல்வன் டீமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோ அவங்கள மெர்ஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் ரிசோர்ஸஸ் கிடைக்குதான்றதை என்ஷூர் பண்ணிக்கிட்டாங்க. வெளியில் போக வேணாம், கவர்மெண்ட் கிட்ட வாங்க, கவர்மெண்ட் கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமா மெயின்ஸுக்கும் ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது தான். ஸோ அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சு நான் நம்புறேன். அதே மாதிரி கடைசியாக ஃபைனலாக நான் முதல்வன் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக தான் ஒர்க் பண்ணிட்டே படிக்காம கண்டினியூஸாக ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Thank you for the Behind Notes to giving me the opportunity to talk about my journey in UPSC. எல்லாருக்குமே தெரியும், என்னோட பேர் சங்கர் பாண்டியராஜ். என்னோட யூபிஎஸ்சி ரேங்க் 807 அண்ட் நான் தமிழ் மீடியமில் ஸ்கூலில் படித்தது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மெயின்ஸ், என்னோடய இன்டர்வியூ எல்லாமே தமிழ் மீடியமில் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு என்னோடய மெரிட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, என்னையை பற்றி சொல்கிறதுனால ஒரு ரீசன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை தாலுக்கில் ரெட்டியப்பட்டின்ற ஒரு ஊரில் தான் வந்தேன். மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து இங்கேருந்து ஸ்டே பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிகிரி வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம். ஆக்சுவலாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் போனால், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அடுத்து பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து படித்தோம். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் தான் படித்தோம். ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த என்னோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட் தான். சரிங்களா? ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு மனசுக்குள்ளே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் பிபிஏ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரீசன்ஸை வச்சு தான் இதை தான் நான் மெரிட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் மெரிட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக எனக்கு இருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்க அப்படின்றத நான் மெரிட்டாக இந்த இடத்துல நான் ஸ்டேஜில் சொல்ல விரும்பலை. இந்த ஜேர்னி அதான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி படிக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம் மதுரையில் இருக்கும்போது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மக்கள் சேவை பண்ணுறதுல ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்போது. ஸோ அந்த டயத்தில் ஒரு 2 NGO கிட்ட ஜாயின் பண்ணோம். அவங்க ஹியூமன் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்னா என்ன, அடிப்படை கடமைகள்னா என்ன, மக்களாட்சினா என்ன, மக்களுக்கு இருக்கப்பட்ட உரிமைகள் என்ன, சட்டத்தை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு ஏன் உதவணும், மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஏன் வந்து உதவணும் அப்படின்ற நிறையா விஷயங்கள் நமக்கு இருக்கிற படித்த மக்களுக்கு நமக்கு இருக்கிற கடமைகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த 2 NGOவும் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. எங்கேயும் போய் பேசுறதுக்கும் மக்களுக்கு உதவி செய்கிறதுல எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு ஒரு தைரியத்தை அவங்க கொடுத்து வளர்த்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த கல்வி, அந்த எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் நல்லாவே ஒரு இன்டர்னலைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் மை லைஃப் 20 ஃபஸ்ட் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் சிம்மக்கல், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீ குடிக்க போனேன். ஸோ டீ குடிக்க போகிற இடத்துல என்னோட டீ டம்ளரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைல்டு
அவனுக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். இந்த மாதிரியான சின்ன பசங்க, ரொம்ப ரொம்ப குட்டி பசங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில நண்பர்கள். ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும், பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி பிரச்சனை வந்துருமா அப்படி எல்லா பயமும் இருந்துச்சு. அந்த பயமான ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிச்சல் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் பின்னாடி இதை பற்றி சொல்கிறேன். ஸோ 1098க்கு நான் கால் பண்ணேன். சரிங்களா, 1098ன்றது சைல்ட்ஹுட் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பரு. அதுக்கப்புறம் 100 வந்தாங்க. என்னை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 சைல்டை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் பேப்பரில் வந்துச்சு. நான் சில பேரை மதிக்கிறவங்கன்னு ஒரு ஊரில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்க அந்த இடத்துல. நீ பண்ணது பெரிய விஷயம், உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எனக்கு மகிழ்ச்சின்றது அன்றைக்கி ஒன்று கிடச்சிது அந்த இடத்துல. ஸோ இவ்வளோ நாள் ஜேர்னியில் நம்ம எதுவுமே இல்லாமல் வந்தோம், ஆனால் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி, முதல் ஒரு மகிழ்ச்சின்றது அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு என்னோட லைஃப்பில். சரிங்களா, ஸோ இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ஜிஓவில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தாட்டு தான் எனக்கு கிரியேட் ஆச்சு. சர்வீஸ் பண்ணணும்னு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. படிக்கணும்னு அப்போ வரைக்கும் யூபிஎஸ்சி படிக்கலாம், ஐஏஎஸ் ஆகுன்ற நினைப்பெல்லாம் எனக்கு அப்போ வரைக்கும் இல்லை. சரிங்களா, ஸோ அன்னைக்கு ரெண்டாவதாக ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே என்ஜிஓனால தான் நடந்துச்சு. நம்ம மேலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகளை தேடும் ஒரு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சகாயம் ஐஏஎஸ் அங்கே இருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து அவர் கூட தங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சுடுகாட்டில் அவர் வந்து கட்டிலில் உட்காந்துருப்பாரு, நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு முழு இரவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு 10 இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை போகுது, என்னென்னலாம் நாட்டில் இருக்குது, எப்படியெல்லாம் துணிச்சலாக இருக்கணும், நேர்மையாக எப்படி இருக்கிறது, அவர் கடந்து கண்ட வாழ்வு எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொன்னார். ஸோ எல்லாருக்குமே ஒரு இளைஞர்களுக்கு எப்பயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அந்த ஒரு இளைஞனாக தான் எனக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது மாதிரி என்னை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னது, நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. என்ஜிஓன்றது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஏன் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகணும், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் வரலாமே அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன நினைச்சேன்னா நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்ற ஒரு டவுட்ல, அதனால சர்வீஸ் இப்படி பண்ணலாம், என்ஜிஓ மூலமா பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுக்குலாம் நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்றத நினைச்சது ஃபர்ஸ்ட். சரிங்களா, அப்புறம் சகாயம் ஐஏஎஸ் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்குள்ள போலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் அந்த பயம் வந்து விட்டலை. பேப்பர்ல 2016 வந்து பார்த்தீங்கன்னா இளம்பவத் ஐஏஎஸ். சரிங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்றாரு. அவரும் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர கல்வியில தான் படித்தவர். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர் தான். அவரோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது எனக்கு இன்னும் பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரை மாதிரியான எல்லா அவரோட பேக்ரவுண்டு தான் கிட்டத்தட்ட நம்மளோடதாகவும் இருக்கு. ஸோ நம்ம ஏன் முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் அடுத்து ஜெயசீலன் ஐஏஎஸ் விருதுநகர் கலெக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு, ஆல் இண்டியா ரேங்க் 44 வாங்குறாரு, அவரும் தமிழ் மீடியமில் எழுதுறாங்க. ஸோ இந்த 2 மோட்டிவேஷன் போதும், நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அந்த ரூட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்தோம். சரிங்களா சார், இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகும்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காந்தியவாதி குணசேகரன் அண்ணா அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, மரம் நடுறது, சரிங்களா, அங்கே பிளட் டொனேஷன்ஸ் கொடுக்குறது, ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட முக்கியமான கொள்கையை வந்து தற்சார்பாக இருக்கணும், யாரையும் நம்ம நாடு நம்பி இருக்கக்கூடாது, தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கணும், மக்களாட்சி, எல்லாருக்கும் மக்களுக்கு உரிமை இருக்குன்றத மக்கள் உணரணும், மக்களால் மட்டும்தான் முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அதீத நம்பிக்கை கொண்டு வந்தவர். ஸோ அவர் கொடுத்த அந்த விழுமிய கல்வின்னு நம்ம சொல்லலாம். விழுமிய கல்வினா வேல்யூ எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ எஜுகேஷன் இன்னும் என்னை மெருகேற்றுச்சுன்னா சொல்லலாம். அவங்களோட சேர்ந்து வாலண்டியர், ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வாலண்டியர் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு கிராமமாக பயணம் பண்ணோம். அந்த கிராமத்தில் போயிட்டு நானும் டியூஷன்ஸ் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அங்கே இருக்க கிராமப்புற மக்களுக்கு எதுக்குமே காசு கிடையாது, எதுவுமே கமர்ஷியல் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணும்போது இதே நேரத்தில் சைடில் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் மக்களுக்கு பண்ணுறதும் சரி, எனக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரெண்டும் மெர்ஜ் ஆச்சு. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, எனக்கு இது எல்லாமே என்னோட லைஃப்பில் எல்லாமே இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். என்னன்னா நான் எஜுகேஷன்ஸ் எனக்கு கிடைக்கலன்றதுல எஜுகேஷன்ஸ் பற்றி நான் வந்து இங்கே வந்து எஜுகேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன் சபர்மதி குருகுலத்துலையும். ஸோ எஜுகேஷன் சப்போர்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் குரூப் 2 கிளியர் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறேன். நான் அடுத்தது வேலை பார்த்தது டியூஷன்ஸ் எடுக்கிறது, பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, கிராமப்புற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ எஜுகேஷன் ஒரு பக்கம் வந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம்பவத் சார் அந்த சபர்மதி குருகுலத்துக்கு வர்றாரு. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எங்கே இருந்தாரோ தெரியல. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு செய்யாருக்கு வேலியநல்லூர்னு ஒரு சின்ன கடைக்கோடி ஒரு கிராமத்துக்கு தேடி அந்த சபர்மதின்ற ஒரு 50 பேர் படிக்கிற அந்த குருகுலத்துக்கு தேடி வராரு. ஏன் வந்தார்,
நான் படிக்கிற இடத்துக்கு ஏன் வந்தாருன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அதே மாதிரி குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கிடைச்சிட்டே இருந்துச்சு. இந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பொது சேவை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு என்னோட சின்ன வயசில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக கிளியர் பண்ணுறதுல நிறையா பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு ஒரு 10 பேர் தான் படிக்க வருவாங்க, மெயின்ஸ் எழுத வருவாங்க. அந்த 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் சந்தை அவங்களுக்கு கிடையாது சொசைட்டியில். ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்லித்தர ஆட்களும் ரொம்ப குறைவான ஆட்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு தனியார் கல்வி நிறுவனங்களும் சொல்லித்தரதுக்கு ரொம்ப எதுவுமே கிடையாது, மார்க்கெட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அது நமக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கின்றதுனால நம்ம பேசுகிற மொழியிலே நம்ம தாய்மொழியில் தான் எழுத போகிறோன்றனால எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பரே பெரியதோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ வழிகாட்டி இருந்தாங்க நமக்கு. இளம்போது ஐஎஸ்ஆர் என்னன்னா அவர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண அடுத்த ஒரு 3 மந்த் டோட்டல் டெடிகேஷன் அவரோட நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மீடியாவில் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணுன்றத முதன்மை கல்வின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி டெலிகிராமில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி தமிழில் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவரோட நோட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நம்பிக்கை அவங்க கொடுத்ததான் 2016 ப்ரைவேட்டுக்கிட்ட நம்ம போக முடியாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணாதான் முடியும். சரிங்களா? அது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்னென்னா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது என்னை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் எங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குச்சு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுனாலே பொதுவாக என்னவா இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து புவராக தான் இருக்கும். ஸோ அது எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களாம் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் போக முடியாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து படித்து எங்களோட நோட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு டாப்பர்ஸோட நோட்ஸ் எல்லாம் முன்னாடி எழுதினவங்க பேப்பர்ஸ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நாங்களாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக மெயின்ஸுக்கும் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது தான். ஸோ அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கடைசியாக ஃபைனலாக நான் முதல்வன் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மூலமாக தான் இந்த லாஸ்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே படிக்காமல் கண்டினியூஸாக ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுமாதிரி நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அந்த 225 மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்குற அந்த ஈக்குவலான தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க, மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவங்களோட ப்ரோக்ராம் தரமான அந்த சேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கமும் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மட்டும் அட்லீஸ்ட் இங்கிட்டு உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சவுத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து உதவுனீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை போல் நான் ஒரு மாணவன், என்னை போல் ஒரு 1000 மாணவர்கள் கனவுகளை வச்சுக்கிட்ட ஊரில் இருக்காங்க, அவங்களால வர முடியாமல் குடும்ப சூழ்நிலைனால. ஸோ அவங்களுக்கும் அவங்களை தேடி நம்ம வந்து கல்வி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறது, மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் கொண்டு வந்து ஆன்லைன் இவாலுவேட் பண்ணி தரது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு 600 பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 600 பேருக்கும் அந்த தரமான ஒரு கல்வி நம்ம 200 பேருக்கு 225 பேருக்கு நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் கொடுக்குறது அந்த 600 பேருக்கும் போய் சேரணும். ஒருவேளை அந்த 225 பேரில் ஒரு ஆளாக நானே வரல அப்படின்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா 2016க்கு முன்னாடி நமக்கு 120 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து. பட் ஆனால் அது பின்னாடி குறைஞ்சிருச்சு. ஸோ 100 பேருக்கு மேலே கிளியர் பண்ணிட்டு இருந்த ஒரு தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இல்லாமல் தான். ஸோ வாய்ப்புகள் உருவாக்கி தந்தால் கண்டிப்பாக என்னை மாதிரி இன்னும் நிறைய கிராமப்புற மாணவர்கள் வருவாங்க, தயக்கம் இல்லாமல் படிப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புற மாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேஷன் ஒரு வார்த்தை இருக்கும். கம்பேஷன் இஸ் த மதர் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறத்திற்கெல்லாம் தாய் கருணை அப்படின்றது தான். கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறத்திற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாயை போன்ற அந்த கருணை உள்ளம் படைச்சவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த கருணை இருக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தை அடைஞ்சிருக்காங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மற்றவங்களோட துன்பங்களை உணர முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் கருணை முழுமையான கருணை இருக்கும். என்னதான் கல்வியோ புத்தகங்களோ படிக்கும்போது அந்த கருணை உள்ளம் அவ்வளோவா நமக்கு வராது. உள்ளிருந்து வர்ற ஒரு கருணை உள்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கம்பேஷன் உணர்வு அனுபவம் மூலமாக தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கஷ்டப்படுறவங்ககிட்ட தான் இருக்கும். அப்படி கஷ்டப்பட்ட முன்னேற்றவங்ககிட்ட வந்து நிறைய பேர் பவருக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் மாறும், இந்த இந்தியா மாறும். இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுறதுக்காகவும் ஒரு பசுமை பூங்காவை மாற்றுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்படுற மாணவர்கள் முன்னாடி வரணுன்றது என்னோட இந்த இடத்துல விருப்பம். அறத்திற்கெல்லாம் தாயான அந்த கருணையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதன்படி நான் அந்த வழியில் அந்த மக்களுக்கு சேவை பண்ணணும் விரும்புகிறேன். நன்றி. Mr.
மிஸ்டர் சங்கர் பாண்டியராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இப்போ இங்கே எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நெருடலோ இல்லை தயக்கமோ என்னென்னா, ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கோம், தமிழ் மீடியமில் படிச்சிருக்கோம், நம்ம வந்து இதை வந்து வெற்றிகரமாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அந்த தயக்கத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க. உள்ளே வந்துட்டா படித்து வந்துடுவாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல, அது மாதிரி தயக்கம் உங்களுக்கு இருந்ததா? இருக்கும் மேம், கண்டிப்பாகவே இருக்கும். என்னோடய காலேஜில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டு அந்த தயக்கம் பேஸ் பண்ணது தான். ஸோ நான் வந்து 12th தமிழ் மீடியத்தில் முடிச்சுட்டு காலேஜ் போகிறோம். ஃபஸ்ட்டு டே இட் செல்ஃப் அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் டிக்டேட் பண்ணிட்டுருக்காங்க காலேஜில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. நான் அதை லிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறது புரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க கூப்பிட்டு என்னை ஸ்டாண்டப்னு சொன்னாங்க, எந்திரிச்சு நின்னேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஸ்டின் பண்ணாங்க, ஒன்றுமே புரியலன்னு தெரில. அப்படி சும்மா திருன்னு முழிச்சேன் ஃபஸ்ட்டு டே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் மீடியமானு கேட்டாங்க. ஒரு வார்த்தை தமிழில் பேசினாங்க. எஸ் சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 புறக்கணிப்போட வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ அந்த தயக்கம்ன்றது கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, நான் அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூறிட்டாங்க, மாப்பிள்ளை கவலைப்படாத, எனக்கும் ஒன்றுமே புரியல கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயக்கம் எனக்கு இருக்கதா செஞ்சிச்சு. ஆனால் இந்த தயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் போக்குனதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரியான நட்பு வட்டாரம் யூபிஎஸ்சியில் இருந்துச்சு. இந்த ஆங்கிலம் தெரியாத நட்பு வட்டாரம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆனாங்க அதுக்கப்புறம், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமை கிளியரும் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இங்கிலீஷ்ன்றது பெரிய லாங்குவேஜ், பெரிய பேரியரே கிடையாது. ஸோ நம்ம அது ஒரு 3 மந்தில் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் நியூஸ் பேப்பர் படித்தேன், ஜஸ்ட்டு என்சிஆர்டி ரீட் பண்ணோம், ரெகுலராக ரீட் பண்ணோம். ஒரு 3 மந்தில் ஒரு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணோம். தயக்கம் தான் நம்மக்கிட்ட. என்னென்னா மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஏதாவது சொல்லிவிடுவாங்களா, நம்ம இங்கிலீஷ் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானமாக ஆகிடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜே கிடையாது. தயக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்ததுனால தயக்கத்தில் ஈஸியாக நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். அதாவது நம்ம வந்து ஆங்கில வழியில் அந்த தேர்வை எழுதுறதுக்கும் தமிழில் தேர்வு எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், என்ன சேலஞ்சஸ் இருக்கும்? ஏன்னா வினாவே மாறுபடுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியை முன்னாடி நான் வைக்கிறேன். அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா உங்களுக்கு? பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ரிசோர்ஸ். பசங்க என்கிட்ட, நானுமே ஆரம்பத்தில் என்கிட்ட இருந்த கேள்விகள் எல்லாமே ரிசோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ ரிசோர்ஸ். ரெண்டாவது கேட்குற கேள்விகள் வந்து எப்படி தமிழில் எழுதுறது, தமிழில் எழுதுறது எப்படி. ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல் வார்த்தை. நம்ம யூஸ் பண்ணுற டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு பாலிட்டியில் ஒரு வேர்டு இருக்குது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இந்த வேர்டெல்லாம் தமிழில் கிடையவே கிடையாது. தமிழில் அப்படியே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, ஒரு டெக்னிக்கல் வார்த்தை கிடையாது. ஸோ ப்ரைவேசின்ற வார்த்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைவேசின்னு சொன்னால் புரியும். தனியுரிமை, தனியார் உரிமை, அந்தரங்க உரிமைன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே போடலாம். தமிழ் அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த வேர்டு ஆப்டாக போகணுன்ற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்ன எழுதலான்றது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்குது. 3 கேள்வி. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்கு ஏதாவது நம்ம திருத்தி தருவாங்களா பேப்பர்னு கேட்டால் இது 4 பிரச்சனை இருக்குது. இந்த 4 பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை தான். ஸோ ரிசோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு, சமச்சீர் கல்வி புத்தகங்கள், போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ், போதுமான பின்னாடி கலைச்சொற்கள்னு அழகாக கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிப்பாங்க, நம்ம ஆங்கிலத்திலையும் படிக்கணும், தமிழ்லையும் படிக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான நமக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும். நம்ம தமிழில் படித்தோம், ஆங்கிலம் ரெண்டுமே படிக்கிறதுனால பெனிஃபிட் நமக்கு நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் தமிழில் படிக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டு வந்து நம்ம எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது ஒன்று ரிசோர்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சொல்லித் தருவாங்க ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் சப்போர்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு குரூப் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கிளியர் பண்ணும்போது தமிழ் படிக்கிற பசங்கள் எல்லாருமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் வந்துடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது, அங்கே போதுமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் முதல்வன் டீமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோ அவங்கள மெர்ஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் ரிசோர்ஸஸ் கிடைக்குதா, எல்லாமே அப்டேட்டாக கிடைக்குதான்றதை என்ஷூர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எங்கெங்கே தேடிக்கிட்டு இருக்க வேணாம், வெளியில் போக வேணாம், அரசாங்கத்துக்கு வாங்க, கவர்மெண்ட் கிட்ட வாங்க, கவர்மெண்ட் கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் அங்கே கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே கொடுக்கும். நானும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தான் போக போகிறேன் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ என்னோட அங்கே கொஞ்சம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் எங்கெங்கே வெளியில் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது அந்த எந்த ஒரு தயக்கம் வேணால் அங்கே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொன்று, தமிழில் எழுதி பார்த்து தமிழில் எழுதுகிற வார்த்தைகள் நான் சொன்ன இந்த பிரைவேசின்ற ஒரு வார்த்தை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இன்னொன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுகளின் நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்போம். ஸோ மொழிபெயர்த்து எந்த வார்த்தையை போடணுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தயக்கமே பட தேவையில்லை. ஆங்கிலத்தில் நம்ம எழுதுறதுனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை
கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணுமே தவிர்த்து கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான செந்தமிழில் மொழிபெயர்த்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி எழுதினாலும் திருத்துறவங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ பிக் டேட்டா அப்படின்ற வார்த்தையை பெருந்தகவல் நம்மளால் எழுத முடியாது. பெருந்தகவல் எழுதிட்டிங்கன்னா பிக் டேட்டான்னு ப்ராக்கெட்டில் வேறு போடணும். பெருந்தகவல் எழுதினா யாருக்குமே புரியாது. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவருக்கு புரியாது. ஸோ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிக் டேட்டான்னு எழுதிட்டு போயிடலாம். தப்பே கிடையாது. பிக் டேட்டான்னு இங்கிலீஷில் எழுதுங்க. 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப இப்போ வந்து டைவர்சிட்டின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு வந்து பன்முகத்தன்மைன்னு தமிழில் வார்த்தை இருக்குது. பன்முகத்தன்மை நீங்கள் எழுதுனீங்கன்னா திருத்துறவங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் இந்த உணர்வுகளின் நுண்ணறிவு அப்படின்னா உணர்வுகளின் நுண்ணறிவுனா யாருக்குமே என்னன்னு தெரியாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரியான நிறையா இருக்குது. நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தயக்கம்லாம் இருந்துச்சு. எந்த வார்த்தைக்கு ஏதோ ஆப்டாக போடன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இங்கிலீஷே பயன்படுத்திக்கலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்ட்டு நாங்களாக ஒரு முடிவு. இதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக திருத்துவாங்களா நம்மளை வந்து எல்லாருமே என் பேப்பரை பார்த்துட்டு என்ன ஆங்கிலத்தில் நிறையா பயன்படுத்தியிருக்க வார்த்தை அப்படின்னா என்னால் வேறு எப்படி நான் டெக்னிக்கலாக எழுதணும். இங்கே ஆங்கிலத்தில் எழுதுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனில் எழுதி முடிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே ஒரு லைனில் சொல்ல வர விஷயத்தை ஒரு லைனில் முடிச்சிடுறாங்க. நான் தமிழில் எழுதும்போது நான் டிரான்ஸ்லேஷன் வேறு பண்ணணும், அதுக்கான ஆங்கில வார்த்தையை வேறு பயன்படுத்தணும். இது மாதிரி பண்ணும்போது 2 லைன் 3 லைனாக போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டம் எழுதுறது. ஸோ அதனால் நான் ஆங்கிலத்தை பயன்படுத்த ஆரம்பித்தேன். ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு டவுட் என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்றது தான் உண்மை. அதே தான் டிஎன்பிசிலேன்னு சொல்கிற பசங்களுக்கு தமிழ் மொழியில் எழுதுறவங்களுக்கு ஒரு விஷயம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதிக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தேர்வுலாம் எழுதிட்டீங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நேர்காணல் போகும்போது வந்து தயக்கம் இருந்ததா? ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் தான் பேசக்கூடிய ஒரு பேனல் தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது தயக்கம் இருந்ததா? அதை எப்படி நீங்கள் வந்துட்டு சமாளிச்சிங்கிறத சொல்ல முடியுமா? நிறைவாக இந்த கேள்வியோட நான் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக. ஸோ தயக்கம்ன்றது கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால தயக்கம்னு கிடையாது. தயக்கம்ன்றது ஒரு பர்சனலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் பண்ணுறது தான் நமக்கு தேவை. இப்போ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலுக்கு எனக்கு தேவையான எக்ஸ்போஷர் பண்ணாங்க. நேர்காணலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரவுண்ட் டேபிள் போட்டிருப்பாங்க. ரவுண்ட் டேபிள் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ என்கிட்ட ஒரு மெம்பர்லாம் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்படி கை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் அப்படி பார்க்கும்போது பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு நம்மளோட லைஃபோட லாஸ்ட்டு எண்டு அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அவங்க போடுற ஒரு மார்க்கில் எனக்கு ஐஏஎஸ் கிடைக்கலாம், ஒரு மார்க் கம்மியாக போட்டாங்கன்னா ஐபிஎஸ் கிடைக்கலாம், ஒரு மார்க் கம்மியாக போட்டால் ஐஆர்எஸ் கிடைக்கலாம். எல்லாமே அதை அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க அங்கே உட்காந்து. ஸோ அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எனக்கு தயக்கம் இருந்துச்சு. அவங்க நேர்காணல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயக்கம் தெரியும். அவங்க பேக்ரவுண்ட் அவங்க கையில் இருக்கும். ஸோ யார் தயங்குவாங்க, எதனால் அவங்க தயங்குவாங்க, எல்லா பேக்ரவுண்டை பக்காவாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாமே புரிஞ்சு தான் அந்த யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாங்கள் உள்ள ஒரு மியூசியம் இருந்துச்சு. யூபிஎஸ்சி மியூசியமில் அதில் ஒரு வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா சேர்மன் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா புவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அதில் மதர் டாங்கில் படித்து வந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப லிபரலாக பேசுங்க, அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்காதீங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணுற மாதிரி பேசுங்க. ஸ்ட்ரிக்டாக பேசினா பயந்துருவாங்க, அவங்ககிட்ட இருந்து எதுவுமே உங்களால் வெளியில் கொண்டு வர முடியாது அப்படின்றத அவங்க அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எப்போயுமே நேர்காணலப்போ நம்ம தயங்கினாலும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு நம்மக்கிட்ட இப்படி ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு எனக்கு நீங்கள் எப்படி கொஸ்டின் பண்ணுறீங்க, அது மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லி மைண்டடாக தான் போகும். நமக்குள்ளே பர்சனலாக இருக்கதா செய்யும், எல்லாருக்குமே இருக்கதா செய்யும். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அதை அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில். நிச்சயமா. ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கும் அடுத்தடுத்த பணி சிறக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. உங்களோட நேரத்திற்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Behind Notes My Success Journey, title sponsor, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Veranda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.